எல்லாருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாலும் முயற்சிக்க தோற்காதே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தம்ப்நெயில்ல சொல்லியிருந்த மாதிரியே அமரன் படத்துக்கும் விக்ரம் படத்துக்கும் உள்ள ஒரு கனெக்ட். இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு கெஸ் ஆகுது. அதாவது அமரன் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி, அதாவது அதுக்கு ஆப்போசிட் விக்ரம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ஒரு கற்பனை கதை. இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓரளவுக்கு நீங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க நான் நினைக்கிறேன். அதாவது நான் ஆன் ஸ்க்ரீனில் உள்ள கனெக்டை நான் சொல்லலை, ஆஃப் ஸ்க்ரீனில் உள்ள ஒரு கனெக்டை மட்டும் நான் கெஸ் பண்ணதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீவைண்டு. லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில கேள்விகள் நிறைய கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, எஸ்கே வச்சு எப்போ நீங்கள் படம் பண்ணுவீங்க? அதாவது லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்து நிறைய கொஸ்டின் வருது. கைதி 2 எப்போன்னு வருது, ரோலக்ஸ் எப்படி காட்டுவீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் வருது. அந்த மாதிரி கொஸ்டினில் இதுவும் ஒன்று, சிவகார்த்திகேயன் வச்சு நீங்கள் படம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு லோகேஷ் வந்து நிறைய இடத்துல என்ன சொல்கிறேன்னா, அமையும் போது கண்டிப்பாக பண்ணுவோம், ஒரு லைன் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை சிவகார்த்திகேயனும் லோகேஷ் கனகராஜும் ஒரு ப்ராஜெக்டில் கனெக்ட் ஆகுறாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட கெஸ்டிங்கில் 180% வந்து எல்சியூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்சியூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் இந்த இமேஜ் மட்டும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. விக்ரம் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து உலக நாயகன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கேஹெச் கமல்ஹாசன் அவர்கள் வந்து நம்ம சூர்யா அவர்கள் நேரில் கூப்பிட்டு பாராட்டி ஒரு ரோலக்ஸ் வாட்சை வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாரு. அதோட மதிப்பை பற்றி நம்ம இப்போ பேச வரல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஒரு சில சர்ச்சைகளும் இருக்குது. அமரன் திரைப்படம், இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல கலெக்ஷன்லாம் அடிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷுக்கு வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு வாட்சை கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வாட்சை வந்து ஃபோட்டோ எடுத்து அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து ஜிவி வச்சுருந்தாரு. நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் வந்து நான் என்ன கனெக்ட் சொல்ல போகிறேன்னா, சூர்யாவுக்கு வந்து கமல் சார் கிஃப்ட் பண்ண அந்த வாட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸ் பிராண்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ரோலக்ஸ் பிராண்டும் இப்போ ஜிவிக்கு வந்து எஸ்கே நம்ம கிஃப்ட் பண்ணியிருந்த பார்த்தீங்களா, டேக் ஹியூவர் வாட்ச், அந்த பிராண்டோட நேம் வந்து டேக் ஹியூவர். இந்த டேக் ஹியூவர் பிராண்டும் ரோலக்ஸ் பிராண்டும் வந்து ஒரே இடத்துல உள்ள பிராண்டு தான். அதாவது சுவிட்சர்லாந்து அந்த இடத்துல உள்ள ஒரு பிராண்டு தான், வேறு பிராண்டு தான். ஆனால் அதோட நேட்டிவ் வந்து ஒரே இடம் தான். இது வந்து எஸ்கே வந்து யதார்த்தமாக கிஃப்ட் பண்ணாரா, இல்லை நம்மளும் எல்சியூவில் வரணும் அப்படின்னு கிஃப்ட் கொடுக்குறதுல கூட ஒரு நுணுக்கமாக யோசித்து கிஃப்ட் கொடுக்காரா எப்படின்னு தெரியல. நான் சும்மா கெஸ் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்சியூவில் வந்து அஃபீஷியலாக லாரன்ஸ் அவர்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்காரு. இதுமாரி ஃப்யூச்சரில் எஸ்கே கனெக்ட் ஆனாலும் ஆகலாம், எஸ்கேவோட சேர்ந்து ஜிவியும் கனெக்ட் ஆனாலும் ஆகலாம். இதுதான் என்னோட கெஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட மைண்ட்லாம் எப்படி இருக்குங்கிறத, உங்கள் மனசுக்கு தோன்ற ஒரு சில விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.